விளையாட்டு மைதானத்தின் ஓரத்தில் இருந்த பெரிய பாறையை எல்லாரும் கோபக்கார பாறை என்று அழைத்தார்கள். அதன் அருகில் யாரும் போக மாட்டார்கள். ஆனால் பாறை கோபமாக இல்லை, அதில் தனிமையிலும் கூச்சத்திலும் உறைந்திருந்தது. நிலா என்ற சிறுமி மட்டும் மற்றவர்களைப் போல் அல்லாமல் தினமும் அந்த பாறையின் அருகில் வந்தாள். அவள் அதன் நிழலில் அமர்ந்து அன்றாட சாகசங்களை பற்றிய கதைகளை சொன்னாள். அவள் சத்தம் போடவில்லை. அவள் பேசுவது பாறையின் மேற்பரப்பில் ஓடும் கிசுகிசுக்கும் காற்று போல இருந்தது. பாறைக்கு அந்த கதைகள் மிகவும் பிடித்திருந்தன, ஆனால் அதனால் பேச முடியவில்லை. நிலாவின் அன்பு மற்றும் அக்கறைக்கு அது எப்படி பதிலளிப்பது என்று யோசித்தது. ஒரு நாள் நிலா புறப்பட தயாரான போது பாறையின் அடியில் ஒரு சிறிய ஒளிரும் படிக வடிவ சிறுதுண்டு இருப்பதை கண்டாள். சூரிய ஒளியில் அது மினுமினுத்தது. நிலா ஆச்சரியத்துடன் அதை பொறுக்கிக் கொண்டாள். அது முதல் நிலா ஒவ்வொரு கதை சொல்லும் போதும் பாறை அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு புதிய படிகத்தை கொடுத்தது. அவள் சிரித்தபோது நீல படிகமும், வருத்தப்பட்ட போது சாம்பல் படிகமும் வெளிப்பட்டது. பாறை தன் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் அல்லாமல் பூமியின் அழகான பரிசுகளால் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டது. மற்ற குழந்தைகள் ஆச்சரியப்பட்டனர். அவர்களுக்கு பயமாக இருந்த பாறை நிலாவுக்கு ரகசிய புதையல்களை கொடுக்கும் நண்பனாக மாறியது. நிலாவின் கிசுகிசுக்கும் காற்றால் பாறை இனி கோபமாக இல்லை. அதில் தனது மௌனமான தனிமையிலிருந்து மீண்டு ஒரு புதிய நட்பை கண்டது.